விஜய்க்கு மீடியாவை ஃபேஸ் பண்ணவே தைரியம் இல்ல. இவரெல்லாம் எப்படிங்க நாட்டை தைரியமா ஆழ்வாரு இப்படின்னு பல பேர் பல விதமா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஏன் மீடியாவை ஃபேஸ் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு சொல்றது அப்படியே போட தைரியம் இருக்கா? மேக்ஸிமம் ஆஃப் நியூஸ் சேனல்ஸ் புரோக்கர்ஸா தான் இருக்காங்க. ஃபேப்ரிகேட் பண்ணாம ஒரு பொலிட்டிக்கல் நியூஸை போட எந்த நியூஸ் சேனலுக்காச்சும் தைரியம் இருக்கா? மீடியா எதுக்கு இருக்கு? ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் இருக்கு. பட் அதையே அவங்க சில்லற காசுக்காக ஃபேப்ரிகேட் பண்ணி பல ஃபேக் நியூஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் டிஆர்பிக்காக இவர் எங்க பிரஸ் மீட் கொடுக்கணும்? அவங்க ஏதாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஐடி விங் இருக்கு, விர்ச்சுவல் வேரியர்ஸ் இருக்காங்க, அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்த் சார் எவ்வளவு நல்லவர் நமக்கு தெரியும். அவர் எவ்வளவோ பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவருக்கு நடந்தது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்னமோ ஹெட்லைன்ஸ் போட்டு அவரை கோவப்பட வச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை அவர் வாயில இருந்து வர வச்சு கடைசியில எப்படியோ ஒரு போர்ட்ரைட் பண்ணி விட்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணது யாரு? மீடியா தான். எவ்வளவோ பேர் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. பிரஸ் மீட் கொடுத்தாதான் அவங்க தைரியமானவங்க போல்டானவங்கன்னு கிடையாதுங்க. சும்மா பேசிட்டே இருக்கிறதால எதுவும் நடக்க போறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட ஐடியாலஜி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுல அவர் எதை ஃபாலோ பண்றாரு நமக்கு தெரியாது. அவர் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு, அது மக்களுக்கு கன்வே ஆகிருச்சு. பிரஸ் மீட் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன?